வணக்கம் நண்பா நண்பீஸ், வெல்கம் டு தளபதி விஜய் மூவிஸ் ரிவ்யூ சீரிஸ் எபிசோட் நம்பர் 12. இன்னைக்கு நாம தளபதி 12 அப்படிங்கிற ஒரு படம் தான் பார்க்க போறோம். அதனடா 12வது படம் கேட்டீங்கன்னா செல்வா. இந்த செல்வா படம் வந்து 1996ல வந்து ரிலீஸ் ஆயிருக்குங்க. அப்பா ஒரு வழியா கிட்டத்தட்ட 5 படம் இந்த வருஷத்துல மட்டும், ஐ மீன் 1996ல வந்து 5 படம், 1 இல்ல 2 இல்ல 5 படம் இளைய தளபதி வந்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாமா? கதைக்கு போறதுக்கு முன்னாடி யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா, வழக்கம் போல விஜய், அதுக்கப்புறம் ரகுவரன் ஆக்சுவலா புதுசா இந்த படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் சுவாதி வந்துட்டு சுமதி அப்படிங்கிற ஒரு ரோல்ல பண்ணிருக்காங்க. அப்புறம் இன்னும் மற்றும் பலர் சில பேர், ஐ மீன் மணிவண்ணன் அந்த அவரெல்லாம் நடிச்சிருக்காரு, செந்தில் நடிச்சிருக்காங்க. அப்புறம் ரியான்னு சொல்லிட்டு ரிவாவா அப்படின்னு ஒரு புது அறிமுகம். ஆக்சுவலா அது சொல்லி ஆகணும், அந்த டைம்ல எல்லாம் விஜயோட படத்துல ஏதாச்சும் ஒரு பொண்ணு, இந்த செகண்ட் ஹீரோயின் சொல்லுவாங்க தெரியுமா, ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல வந்துட்டு மெயின் ஹீரோயின் வந்து அறிமுகமாகறாங்க. அதுக்கப்புறம் போக செகண்ட் ஹீரோயினா யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அவங்க அறிமுகம் ஆகிற படமா நிறைய படம் இருந்துச்சு. மோஸ்ட்லி யாருமே ஆல்ரெடி நடிச்சவங்களை போட மாட்டேங்கிறாங்க, புது புது ஹீரோயின்ஸை வந்து இறக்கிக்கிட்டே இருந்திருக்காங்க விஜயோட படத்தெல்லாம். ஓகே, கதை என்னன்னா, செல்வா அவர் தான் நம்ம ஹீரோ. அவர் வந்துட்டு தனியா வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு சின்ன ரூம்ல வந்துட்டு வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு. 22 வயசு ஆயிடுச்சு. வேலைக்கு போயிட்டு நம்மளோட சொந்த காலில் நிக்கணும்னு சொல்லி வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு. போலீஸ் வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அவங்களோட அப்பா வந்து ஆக்சுவலா ஒரு பெரிய பணக்காரன் தான். ஆனா அந்த பணம்லாம் எனக்கு வேணாம், நான் என்னோட சொந்த காலில் நிப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அவங்க அப்பா யாருன்னா ரகுவரன். தேவராஜன் சொல்லிட்டு, சாரி வரதராஜன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஓகேவா? அந்த ஒரு வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு ஃபேமிலியில இருக்க ஒரு பொண்ணு பேர் தான் சுமதி. இது வந்து எல்லா படத்துலயும் டக்கு டக்குன்னு, ஐ மீன் ஒரு பொண்ணை பார்ப்போம், லவ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் காமிப்பாங்களா, அந்த மாதிரி எதுவுமே காமிக்கல. ஸ்ட்ரெயிட்டா வந்து சுமதி வந்து செல்வா மேல லவ் இருக்கிற மாதிரி தான் படத்துல காமிக்கிறாங்க. ஆனா செல்வா வந்து அதை கண்டு கூட மாட்டாரு. செல்வாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சுமதி வந்து நிறைய சீன்ஸ் எல்லாம் வச்சாலும் சுமதியை வந்துட்டு ஒரு பொருளா கூட மதிக்கவே இல்லை நம்ம செல்வாக்கு வந்து நம்ம வேலைக்கு போய் நம்ம பெரிய ஆளா மாறணும், நம்ம சொந்த காலில் நிக்கணும், அந்த மாதிரி இருக்காங்க. செல்வாவுக்கும் அவங்க அப்பா வரதராஜனுக்கும் நடுவில் இருக்க ஒரு பாச பிணைப்பு வந்து சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு டைலாக் பேசுவார், இந்த மாதிரி, நான் கடல் மாதிரி வீடு இருக்கு, நீங்க வந்து சொந்த கால தான் நிப்பன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்க, சரி ஓகே நான் ஒரு பத்துக்கே விட்டுறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, அவங்க அப்பா வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா, நம்ம ரகுவரன் எப்பயுமே ஒரு படத்துல எப்படி ஒரு அப்பா நல்ல கேரக்டர்லாம் பண்ண முடியாதுல்ல, இதுல ஆக்சுவலா அவர் வந்து வில்லன் ரோல் தான் பண்ணிருக்காரு. எப்படின்னா, என்னதான் பையன் மேல பாசமா இருந்தாலும் தொழில்னு ஒண்ணு இருக்குல்ல, அவர் வந்து இதுல வந்து நிறைய வெடி வச்சு தாக்குற மாதிரி, பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ற மாதிரி, தீவிரவாதிகள் அமைப்புக்கு ஹெல்ப் பண்ற ஒரு நபர் தான் வரதராஜன். அவங்க அப்பா அந்த ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி அந்த ரூம்ல இருக்கிறப்ப ஒரு போஸ்டர்ல நியூஸ் ஓட்டியிருக்கோம், அந்த விபத்தை பண்ணதே அவங்க அப்பா தான். இதை ஏன்டா இங்க ஒட்டி வச்சுன்னு கேட்கும்போது, அப்பா இது வந்து நம்ம நாட்டுக்கே இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, யாரோ ஒருத்தவங்க வந்துட்டு இந்த மாதிரி பாம் வச்சு இது பண்ணிட்டான், அவன் மட்டும் என் கையில கட்டானா அவனை அப்படியே கண்டதுண்டமா சாவடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்றப்ப, என்னடா வயசு ஆகுது அந்த மாதிரி ரகுவரன் வந்து, சரி ஓகே விடு நம்ம பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு போனாலும், அதுக்கப்புறம் போலீஸ் ஆகும்போது திடீர்னு அந்த குண்டு வச்சு இது பண்ணாங்க தெரியுமா, ஐ மீன் அது குண்டு வச்சு வைக்கிறதுக்கு ஒரு காசு கொடுத்துருப்பாரு நம்ம வரதராஜன். அந்த விக்டரை வந்து அதிகமா காசு கேட்பான். சோ அதனால வரதராஜன் காசு கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கு அப்புறமும் அவன் பின்னாடி ஆளை விட்டு கொன்றுவாங்க சிக்னல்ல. அதை வந்து நம்ம செல்வா பார்த்துட்டு இன்டர்வியூ போற நேரத்துல அவனை பிடிச்சி துரத்தி போயிட்டு அப்புறம் ஓடிடுவாங்க அவங்க. அப்புறம் வேலைக்கு போனா இந்த மாதிரி போலீஸ்காரங்கிட்ட அடிபட்டு இருக்கு, இதனாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கே கால் பண்ணி என் பையனை வேலைக்கு எடுத்துக்காதீங்க அப்படின்னு அவர் சொல்லிடுவாரு. அப்புறம் இன்னொன்னு வேற ஒரு இடத்துல டூரிஸ்ட் கம்பெனி, இந்த தமிழ்நாடு டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அங்க போய் வேலைக்கு போக, அங்க போன உடனே என் பையனுக்கு இங்க வேலை கொடுத்துருங்க, ஏன்னா நீ வந்து என் லைன்ல மட்டும் கிராஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்க இருப்பாங்க. பட் விதி வந்து அங்க விளையாடுது. இவங்களுக்கு முக்கியமான யாரெல்லாம் கொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் டூரிஸ்ட் கிட்ட போயிடுறாங்க. அந்த இடத்த விஜய் இருக்காரு, ஐ மீன் செல்வா இருக்காரு. சோ வரதராஜன் வந்து அங்க பாம் தூக்கி உள்ள போடுறாரு. அப்புறம் அங்க இருக்க செல்வா வந்து அந்த பாம்பை தூக்கி திரும்பி வெளியே போட்டுறாரு. வெளியே போட்டதுக்கு அப்புறம் தான் வரதராஜன் தெரியுது, நம்ம புள்ள அங்க இருக்கான், டி என் புள்ள அங்க இருக்குன்னு ஏன் எனக்கு தெரியவே இல்லை, என் புள்ள அங்க செத்துருந்தா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு வரதராஜன் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கப்ப சரி, வரதராஜனுக்கு வந்து ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. என்னன்னா, அவர் வந்து ஒரு அனாதை பையன் தான். சின்ன வயசுல இருக்கும்போது வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத ஒரு ஆள் தான் வந்து எடுத்து பிள்ளையா வச்சு வளர்க்குறாரு. ஸோ அவரை வந்து அவரோட பையனை வந்து விடுதலை பண்ணி கொண்டு வரது தான் பெரிய நோக்கமா இருந்துச்சு. ஆனா அந்த பையனை ஆபீஸ்னு வருது, போலீஸ் ஸ்டேஷன்லேயே சாவடிச்சிருவாங்க. ஸோ வாப்பா வந்துட்டு இந்த மாதிரி என் பையனை கொன்னவனா நீ சும்மாவே விடக்கூடாது, இந்த ஒரு வேற ஒரு நாட்டோட பிரதமரோட பொண்ணு வந்து இங்க இந்தியாவுக்கு வரா, அதுவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வரா சுத்தி பாக்குறதுக்கு, ஸோ நீ என்ன பண்ற, அவளை தூக்கி மிரட்டி காசு வாங்கிடலாம்னு சொல்லி பிளான் போடுறப்ப டூரிஸ்ட் பார்க்க தானே வராங்க. ஸோ அங்க நம்ம வந்து டூரிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல நம்ம செல்வா இருக்கிறதால அவங்க 2 பேரும் லிங்க் ஆயிடுறாங்க. லிங்க் ஆனதுக்கு அப்புறம் திரும்பியும் எதை தெரியாம நம்ம வரதராஜன் வந்துட்டு அவங்க கொல்ல திட்டம் போட, அந்த நேரம் பார்த்து இவங்க எல்லாம்
இவங்க தங்கியிருக்க காலனியே எல்லாம் ஊட்டிக்கு போவாங்க. அப்புறம் இவங்க அந்த பொண்ணு பேர் காமினியும் செல்வாவும் இவங்களும் போலீஸ் பாதுகாப்போட பிளாக் கேட்ஸோட ஊட்டிக்கு போவாங்க. அங்க போயிட்டு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொல்ல வரும்போதுதான் அந்த காமினிங்கிற பொண்ணை கொல்ல வரும்போது அப்பதான் இதுல துப்பாக்கி வழியா பார்க்கும்போது என் பையன் இங்க இருக்கானே அப்படின்னு வர்றது தெரிய வர சரி ஓகே நிறுத்துங்கன்னு சொல்லி இது பண்றப்ப அதுக்கப்புறம் விஜய் அங்க ஃபைட் போட்டு காப்பாத்தி தூக்கிட்டு போறாரு. திரும்பி அந்த பொண்ணு வந்து அந்த காலனில இருந்தவங்க எல்லாத்தையும் குடிச்சு போனதால நான் காலனிக்கு தான் போவேன், எனக்கு போலீஸ் பாதுகாப்பு அங்க கொடுங்கன்னு அந்த பொண்ணு கேட்க அப்புறம் விஜய் தங்கியிருக்க அந்த காலனில போயிட்டு காமினியும் உட்காந்து அங்க கேம் விளையாண்டு இருக்கிறப்ப வரதராஜன் அங்க மீட் பண்றாங்க. அப்புறம் அங்கேயும் பிளாக் கேட்ஸ் இருக்கிறதால வரதராஜன் போய் எங்க அப்படி நோட்டம் விடுறாரு, இங்க எத்தனை பேர் இருக்காங்க எப்படி போடலாம்னு சொல்லி ஏதோ தண்டர் பிளாஸ்ட் பண்ணலாம் ஏதோ ஒரு பேர் சொல்றாங்க. அதை போட்டுறப்ப உங்க பையன் சித்திர மாட்டானா அப்படின்னு வாப்பா கேட்கிறப்ப என் பையனை அந்த டைம்ல நான் வெளியே கொண்டு வந்துருவேன் அப்புறம் தான் பாம்பு போடுன்னு சொல்றப்ப எப்படி வெளியே கொண்டு வர பாக்குறாங்கன்னா வரதராஜனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து போய் சொல்லி செல்வா வெளியே வர வச்சு அந்த செக்யூரிட்டி சிஸ்டம் வந்து வெளியே வர வச்சு பார்க்கலான்னு பார்க்கும்போது காமினி அந்த லூசு பொண்ணு என்ன பண்ணிடுவா அந்த கார்ல ஏறி நானும் உங்க அப்பாவை பார்க்க வரேன் அங்கிளை பார்க்க வரேன்னு சொல்லி வந்துட்டு அப்புறம் இங்கிருந்து போய் அப்புறம் விஜய் வந்தா அப்புறம் அங்கிருந்து கடத்திடுவாங்க காமினிய. அப்புறம் செல்வாவை பிடிச்சி நீ ஒரு தேச துரோகி, நீ தான் அவளை வந்து பிடிச்சு கொடுத்த, உண்மையை சொல்லு, வாப்பாவுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்னு பண்ணி அடி தொடக்கிறப்ப ஏய் எனக்கு இந்தியா தான் முக்கியம், நான் வந்து தாய் நாட்டுக்கு வந்து எந்த ஒரு கெட்ட விஷயமா பண்ண மாட்டேன் ஏன்னா அப்படி மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்ல அப்புறம் தான் அவருக்கு வந்து ஞாபகம் வருது நம்ம பிக்கப் பண்ண வந்தப்ப அப்பா கூட இருக்க ஒரு ஆள் தானே பண்ணா, அப்ப அவனை பிடிச்சா தெரிஞ்சுன்னு சொல்றப்ப அப்பதான் செல்வாக்கு தெரிய வருது அவங்க அப்பா வந்து ஒரு தீவிரவாதின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு சீன் வரும், என்னதான் செல்வா வந்து அவங்க அப்பான்னு சொன்னாலும் அவங்க அப்பா வந்து ஒரிஜினல் அப்பா இல்ல. ஏன்னா ஒரு விஷயத்துல இருந்து அந்த பாம்பு பிளாஸ்ட் ஆகிறது முன்னாடி காப்பாத்திடுவான்னு சொன்னல, அப்போ ஒரு அவார்டு கொடுக்க போவாங்க. அப்போ ஒரு அனாதாசிரமத்துல இருந்து நீங்க எங்களோட சீஃப் கெஸ்டா வாங்க ஃபங்க்ஷனுக்குன்னு கூப்பிடுறப்ப அங்க வந்து அப்பதான் சொல்லுவாங்க எங்களோட அனாதாசிரமத்துல தான் நீங்க போனீங்க செல்வா, நீ ஒரு அனாதை பையன், சோ அதனால நீ வந்து எங்களை வந்து இது பண்ணணும், அவன் தப்பாலாம் சொல்லல, சரி எங்க அனாதாசிரமத்துல இருந்து ஒரு பையன் போயிட்டு இப்படி ஒரு அவார்டு வாங்குறானே அப்படின்னு பெருமையா தான் உன்னை கூப்பிடுறேன்னு சொல்றப்பதான் தெரியுது வரதராஜனோட ஒரிஜினல் பையன் வந்து செல்வா இல்லைன்னு. பட் இருந்தாலுமே இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள அந்த அன்பு வந்து இருந்துட்டே தான் இருக்கும். கடைசியில வாப்பாக்கு ஹெல்ப் பண்றதா இல்லை நம்மளோட பையனை காப்பாத்தணுமான்னு சொல்றப்ப வாப்பாவை வந்துட்டு போப்பான்னு சொல்லி நம்ம செல்வா தட்டி விட அப்புறம் இவரை போயிட்டு இவன் அடிச்சுட்டு வரதராஜன் போயிட்டு செல்வாவை அடிச்சு தட்டி விட்டு எனக்கு என் அப்பா தான் முக்கியம்னு சொல்லி அந்த பொண்ணை கொல்ல போவாங்க காமினிய. அப்புறம் அப்பா நீ கேட்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கோடாரி எடுத்து நெஞ்சிலே குத்தி சாவடிச்சுட்டு காமினியை காப்பாத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சுபம்னு சொல்லிட்டு சல்யூட் போட்டு முடிச்சிருவாங்க. இதுதாங்க படம். நடுவில் வந்துட்டு விஜய் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாரு, செல்வா வந்து சுமதி கிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு உன்னை பிடிக்கும், இந்த காலனிக்கு வந்தவொடனே நான் பார்த்தவொடனே எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனா வெளிக்காட்டிக்கல அவ்வளவுதான், எனக்கு நீதான் வேணும்னு சொல்லிடுவாங்க. அது ஏன்னா காமினி வந்து செல்வா கூட இருக்கிறப்ப அது ஒரு பொசசிவ்னஸ் நம்ம சுமதிக்கு. அப்போ வந்து காமினிய பலாருன்னு பிரதமரோட பொண்ணு கூட பார்க்காம பலாருன்னு அற விட்டுருவா வெளியில. அப்பதான் வந்துட்டு செல்வா வந்துட்டு ஓப்பன் பண்ணி சொல்லிடுவான், ஏண்டி நான் உன தாண்டி லவ் பண்றேன் கிரிக்கி அப்படின்னு. ஸோ ஒரு வழியா இந்த மாதிரி ஒரு படம் வந்து முடிஞ்சிருதுங்க. ஆக்சுவலா இந்த படம் நான் பார்த்ததே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் இந்த செல்வாங்கிற படம் பார்க்கறேன். ஒரு சின்ன கிளிம்ஸ் இல்லை ஏதாச்சும் ஒரு பாட்டு கூட நான் பார்த்தது இல்லை, பட் நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் ஏதோ ஒரு படத்துல வந்துட்டு விஜய்க்கு வந்து அப்பாவா ரகுரன் நடிச்சிருக்காரு. ஆனா இதுக்கு முன்னாடியே செல்வாங்கிற ஒரு படத்துல 1996 நடிச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் ஓகே, இது ஒரு நல்ல படம் தான், நல்லா தான் இருந்துச்சு. யாரெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ யூடியூப்ல அவைலபிளா தான் இருக்கு, நீங்க போய் கண்டிப்பா பார்க்கலாம். இது வந்து கதை வந்து யாரு இருக்காங்கன்னா மஜித்னு ஒருத்தர் இருக்காரு, வசனம் வந்து செந்தமிழன், லிரிக்ஸ் வந்து வாலி, மியூசிக் வந்து சிற்பி. இந்த அவர் யாருன்னா எங்கே அந்த வெண்ணிலா எங்கே அந்த வெண்ணிலா அந்த பாட்டு எவ்வளவு சூப்பரா இருக்கும், அந்த பாட்டுக்கு மியூசிக் போட்டது இவர் தான். ஓகேவா? சோ இவர் நிறைய சாங்ஸ்க்கு மியூசிக் எல்லாம் போட்டிருக்காரு, நிறைய படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. முடிஞ்சா போய் அவர் பாட்டு எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. பட் இந்த படத்துல அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு எந்த ஒரு சாங்கும் அவ்வளவு ஹிட் ஆகலன்னு நான் சொல்றேன். ஏன்னா எனக்கு எதுவுமே தெரியல. அதுல எனக்கு ஒரு சாங் ஆக்சுவலா பிடிச்சிருந்துச்சு. ஊட்டியில வந்து ஒரு சாங் வரும், சிக்கன் கறி கோத்தகிரி கோழிக்கறின்னு ஒரு சாங்குங்க. அது ஆக்சுவலாவே ரொம்ப காமெடியா பண்ணாதான் எடுத்திருப்பாங்க. இன்னொன்னு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொல்லணும்னா 1996 வந்துட்டு மொத்தம் 5 படமா, அதுல வந்து வசந்த வாசலும் அப்புறம் இந்த படம் செல்வாங்கிற படத்துலயும் விஜய் ஹீரோ, சுவாதி வந்து ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க. 2 படத்துலயுமே இவங்க 2 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. சோ 2 படத்துலயுமே ஊட்டி அப்படிங்கிற ஒரு போர்ஷன் வரும். ஊட்டிக்கு போயிட்டு சுத்தி பாக்குறதுக்கு வசந்த வாசல்ல மன்சூர் அலிகானு அவங்க அக்கா, அப்புறம் அக்கா பொண்ணு ஆகிய சுவாதி, அப்புறம் விஜய் எல்லாம் அங்க போவாங்க. ஓகேவா?
சோ இந்த படத்துல வந்துட்டு காமினி வந்து வெளியூர்ல இருந்து வரதால செல்வா படத்துல அவளை ஊட்டி கூட்டு போவாங்க. அங்க இருக்க காலனியே வந்து ஊட்டிக்கு ட்ரிப்பா போலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போவாங்க. சோ இதுவும் ஊட்டி இதுவும் ஊட்டி. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்துட்டு ஒரே ஒரு வருஷத்துல வந்து 5 படம் புக் ஆனதால, தம்பி உனக்கு கால் சீட் வந்துட்டு டேட்ஸ் மட்டும் சொல்லுன்னு சொல்றப்ப, சார் எனக்கு இந்த டைம்ல வந்து ஊட்டியில தான் ஷூட்டிங் இருக்கு, இந்த படத்துல நடிக்கிற சுவாதிக்குமே அங்கதான் இருக்கு, மேபி நீங்க உங்க அந்த டைம் வந்து நீங்க ஷிஃப்ட் பண்ணி நீங்க வேற எங்கேயாச்சும் ஊர் போடாம ஊட்டியே போட்டீங்கன்னா நம்ம 2 படத்தையும் ஒரே இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க பிளான் போட்டு அங்க பண்ணிருக்காங்க தான் எனக்கு தோணுது. சோ மத்தபடி இந்த படம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. பாட்டு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலுமே மத்தபடி கதை வயசுல கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்கிரீன் பிளேல சொல்றேன், அவங்க அப்பா இவங்க அப்பா அனாதை அது இதுன்னு ட்விஸ்ட் மாத்தினாலும் அங்க கொஞ்சம் லேக் ஆகுது. ஆனா அதை காமெடி மூலியமா மணிவண்ணன் செந்தில் இவங்க எல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ண பாக்குறாங்க. மற்றபடி ஓகே, இது கொஞ்சம் நல்ல படம் தான். விஜய் நடிச்ச படத்திலே ஒரு 12வது படம் ஒரு வித்தியாசமான ஜானர் தான் இருந்துச்சு. அவர் என்னதான் சமூகத்துக்கு தேவையான கதைகள் ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து எடுத்து விஜய்க்கு கொடுத்திருந்தாலுமே இது கொஞ்சம் வேற ஒரு டைரக்ஷன்ல வித்தியாசமா தான் இருந்துச்சு. இதோட டைரக்டருக்கு பேர் வந்து வெங்கடேஷன், நல்லா தான் எடுத்திருப்பாங்க. ஸோ இதாங்க செல்வா அப்படிங்கிற படம். முடிஞ்சா போய் பாருங்க, நல்லா தான் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அடுத்த விஜய் படத்துல தளபதி 13 அப்படிங்கிற படத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளார நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஹைப் பட்டனை தட்டி விட்டுட்டுருங்க. அவ்வளவுதாங்க.